உங்களுடைய வாழ்க்கைக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதா? இந்த 5 விஷயங்கள செஞ்சாவே போதும், உங்களுக்கு தானாவே மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும். மோட்டிவேஷன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இருந்தா போதும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? மிகச்சிறந்த லட்சியங்கள வச்சிருந்தாலுமே, அது செயல்படுத்த முடியாததா இருந்துடும். ஏன்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம கூடவே இருக்க போறது கிடையாது. யாராச்சும் மோட்டிவேஷனலா பேசினா, மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்தா மட்டும் தான் நம்ம அப்பதைக்கு மோட்டிவேஷன் அடையிறோம். அதனால மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால தான் சக்சஸ் நீங்க அடையணும் அப்படின்னா மோட்டிவேஷன்ஸ் தேவையில்ல. இந்த 5 விஷயங்கள் செஞ்சாவே போதும். நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு புது திசையில முடியும். நம்பர் 1, மோட்டிவேஷனுக்கு பதிலா ஹேபிட்ஸ உருவாக்குங்க. மோட்டிவேஷன் ஒரு டெம்பரவரி ஃபீலிங் தான். ஆனா ஒரு பழக்கம் உங்களோட வாழ்க்கைய நிரந்தரமா மாத்தும். உங்களுக்கு தினமும் பிரஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையாதுல்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் நல்ல பழக்கங்கள உருவாக்குனா மோட்டிவேஷன்ஸ் தேவையே இல்ல. பழக்கங்கள ஈஸியா உருவாக்க 3 ஈஸியான வழிய சொல்றேன். டின்னி ஹேபிட்ஸ் ரூல். சின்ன பழக்கத்திலிருந்தே தொடங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு தினமும் 5 நிமிஷம் மட்டும் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ரெகுலராக 5 மினிட்ஸ் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட ஹேபிட் ஆயிரும். ஸோ அதை நீங்களே நிறுத்தணுன்னா கூட உங்களால் நிறுத்த முடியாது. நம்ம ரெகுலராக மார்னிங் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு ஞாபகம் இருக்குமா, இன்றைக்கி விளக்கலாம் நாளைக்கு விளக்கக்கூடாதுன்னு கிடையாதுல்ல. ரெகுலராக நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் புக்ஸ் படிக்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை மறக்கவே முடியாது. செகண்ட் ஒன், ஹேபிட் ஸ்டாக்கிங். நீங்கள் ஏற்கனவே செய்கிற ஒன்றோட இணைச்சிக்கோங்க இன்னொரு புதிய பழக்கத்தை. எக்ஸாம்பிளுக்கு காலையில் காஃபி குடிக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பக்கத்தை வாசிச்சு பாருங்கள். என்ன ஆகும், உங்களுக்கு தனியாக உட்காந்து நியூஸ் படிக்கணும் அப்படின்னா போர் அடிக்கும். உங்களுக்கு மறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அதுவே காஃபி குடிக்கிற டைமில் நான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் காஃபி குடித்தாலும் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணும். அதனால தான் இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேர்ட் ஒன், 2 மினிட்ஸ் ரூல். எந்த பழக்கத்தையுமே ஸ்டார்ட் பண்ண 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்தாவே போதும். எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. அதுவே ஆரம்பத்தில் போதும். மோட்டிவேஷன் ஃபெயில்ஸ் பட் ஹேபிட்ஸ் வின் எவ்ரி டைம். பழக்கங்களை உருவாக்கிக்கோங்க. நீங்கள் முடிவு எடுக்காமல் இருக்கிறது நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு காரணம். இன்னும் 5 மினிட்ஸ் இருந்தால் என்ன, நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பாயிண்ட். நீங்கள் ரொம்பவுமே மோட்டிவேட்டாக இருக்கீங்க, எப்பயுமே மோட்டிவேஷன் சாங்ஸ் கேட்குறீங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறீங்க, உங்களுக்குள்ளே நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருந்தும் உங்களால் சரியான முடிவை எடுக்க முடியல, ஆர் அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு பண்ணாமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்துமே அது பயனில்லை, வேஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். முடிவு எடுக்கிற திறமையை வளர்த்துக்க ஒரு 3 வழிகளை பார்க்க போகிறோம். நம்பர் 1, தி 5 செகண்ட் ரூல். ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் ரூலை நீங்கள் கடைப்பிடிங்க. 5 செகண்ட்ஸ் ரூல்னால் என்னன்னு தெரில அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு நான் 5 செகண்ட்ஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். செகண்ட் ஒன், பர்ஃபெக்ட் முடிவுக்காக காத்திருக்காதீங்க. எந்த முடிவும் 100% எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க, அந்த முடிவு 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி? அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் தானே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே 100% இருக்க முடியாது. முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், ஸ்மால் வின் ஸ்ட்ராட்டஜி. சின்ன முடிவுகளை எடுத்து சக்ஸஸ் ஆகுங்க. சின்ன சின்ன முடிவுகளாக சின்ன சின்ன பயிற்சிகளாக எடுத்து அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய முடிவுகளுக்கு நீங்கள் தைரியமாக வந்துடுங்க. சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் அ சீரியஸ் ஆஃப் டிசிஷன்ஸ். நீங்கள் இப்போ முடிவெடுத்தால் உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இப்போ ஒரு ஹேபிட்டை நீங்கள் புதுசாக உருவாக்கலை, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும், நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஒரு முடிவெடுக்க பயப்படாதீங்க. அன்றைக்கே முடிவெடுங்க, அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், உங்களோட மூளையை சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் மூளை எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மோட்டிவேஷன் தேவையே படாது. உங்களோட சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களோட மனசை வெற்றி வழிக்கு கொண்டு செல்லும். உங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன மாற்றம் தான் உங்களோட மனசை சக்ஸஸ் வழியில் இட்டு செல்லும். மனசை மீட்டமைக்க சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். டோபாமைன் டிடாக்ஸ்.
சோஷியல் மீடியா, டிவி போன்ற நேரத்தை விரயம் செய்யும் பழக்கங்களை குறைக்கிறது. உங்களோட ரிவார்ட் சிஸ்டமை மீட்டமைக்கவும். ரெண்டாவது, ஃபோக்கஸ் 19/10 ரூல். நீங்கள் எதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத கவலைப்படாதீங்க. உங்களோட கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. மூணாவது, இடம் மாற்றுங்க. உங்களோட படிப்பு ஆர் வேலை செய்கிற இடத்த மாற்றிக்கோங்க. கூடயே புதிய புதிய ஸ்கில்ஸையும் நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க் வந்து வீட்டில் பார்க்கலாம், இல்லை ஹோம் ஒர்க் வீட்டில் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது உங்களோட ஒர்க் ரெகுலராக உட்காந்து பண்ணுற இடத்துலையே, டிவி பார்க்குற இடத்துலையே நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுறது, பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடுற இடத்துலையே நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுறது, சாப்பிட்ற இடத்துலையே ஹோம் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி ஒரே இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பிளேஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. படிக்கிறது மட்டுமே ஒரு தனி இடமா மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து படிச்சிங்க, உங்கள் ஒர்க்கை பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கான்சன்ட்ரேட் வரும். யுவர் பிரைன் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் வெப்பன், யூஸ் இட் வேஸ்ட்லி. நாலாவது, நியாயங்களை நம்பாதீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, காலைல எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் உங்களுக்குள்ளேயே ஒரு தாட், நான் காலைல எந்திரிச்சா கூட என்னால் அது முடியாது, என்னால் ஒரு நாள் மட்டும்தான் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன் பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும், அடுத்த நாள் என்னால் முடியாது. இது எல்லாமே நாமளே பண்ணிக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும், நான் எந்திரிப்பேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அதையெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஓகேங்களா? அதை வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கவும் மாட்டாங்க. என்னால் முடியும், நான் எந்திரிப்பேன், நான் பண்ணுவேன், இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான் அவங்க சொல்லி பழகுவாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வேணாம், நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பேசவே கூடாது. எப்பயுமே பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நியாயங்களை முறியடிக்கிறதுக்கு ஒரு 3 வழிகள் நான் சொல்கிறேன். செல்ஃப் டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாறணும். எப்பயுமே ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறத உங்களோட கவனத்தை செலுத்தாமல் ஃபெயிலியர்ஸை விட்டுட்டு நம்ம சக்ஸஸ் அடைய என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சக்ஸஸ் ஆக என்னென்ன வழிகள் நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கணுமோ, எந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கணும் அதை மட்டும் பண்ணிக்கணும். ஃபெயிலியர் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தலையிலேயே வாங்கிக்கக்கூடாது. தேர்ட் ஒன், அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண ஒருத்தரை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஆர் மென்டார். உங்களை சுற்றியுமே பாசிட்டிவான பர்சன்ஸை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஃப் யூ ஆர்கியூ ஃபார் யுவர் லிமிட்டேஷன்ஸ், யூ கெட் டு கீப் தெம். உங்களோட வாயால் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்கும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக பேசுங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்கள் மேலே ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சக்ஸஸ் அடையவே முடியாது. ஃபிஃப்த்து ஒன், மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும். மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் காத்துட்ருக்கக்கூடாது. உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சில பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க, ரீசெண்டாக அவங்க வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கிற வரைக்கும், இன்ட்ரெஸ்ட் வர வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒர்க்கை பண்ணவே மாட்டாங்க. எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோட்டிவேஷன் வந்த பிறகு தான் செயலை தொடங்குவது, இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு செயலை தொடங்குனா மோட்டிவேஷன் எப்போ வேணால் வரட்டும், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஆக்ஷன் பேஸ்ட் மோட்டிவேஷன்ஸை உருவாக்க 3 வழிகள். ஜஸ்ட் ஸ்டார்ட் ரூல். ஒரு செயலை ஒரு நிமிஷத்துக்கு பிறகே தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்காமல் உடனே செயல்படுங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நான் ஆன்லைனில் ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ யோசிச்சிட்டே இருப்பீங்க, ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா, இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி அதிகமாக உட்காந்து யோசிக்காமல் ஒரு கோர்ஸ் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ கிடைக்கிற வாய்ப்பு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காம கூட போகலாம். அதனால் சீக்கிரமாக முடிவெடுத்து செயல்படுங்க. ஸ்மால் ப்ராக்ரஸ் மேட்டர்ஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு 1% மேம்பாடு அடைஞ்சால் 1 இயரில் 30% மேம்பாடு இருப்பீர்கள். தேர்ட் ஒன், ஃபெயில் லாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸ் கற்றுக்குறீங்க, ஏதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து ஃபால்ஸ் நடக்கும், தவறுகள் நடக்கும். ஆனால் தவறுகள் நீங்கள் நடத்தினாதான் அதிலிருந்து சரி எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்களை அதிலிருந்து தான் நீங்கள் வந்து பயிற்சி எடுக்க முடியும். ஸோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுங்கள். தவறுகள் செஞ்சு தவறுகள்லேருந்து திருத்திக்கோங்க. டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன், கிரியேட் மொமெண்டம். நீங்கள் செயல்பட்டால் மோட்டிவேஷன் உங்களையே தேடி வரும்.
நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக உங்களோட ஒர்க்கை பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை பண்ணிவிட்டு உங்களோட பாதையில் கரெக்டாக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனே உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் ஒரு 100 பேத்துக்கு மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரி ஒரு பர்சனாக மாறுவீங்க. இந்த 5 விஷயங்களை செஞ்சால் மோட்டிவேஷன் தேவையப்படாது. ஃபஸ்ட்டு ஒன், கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஹேபிட்ஸை உருவாக்கிக்கோங்க. 2வது, முடிவெடுக்க மறுக்காதீங்க. 3வது, உங்களோட மூளையை சரியாக பயன்படுத்துங்க. மூளையை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காதீங்க. நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களோட மூளையை யூஸ் பண்ணிக்கோங்க. 4th ஒன், நியாயங்களை நம்பாதீங்க. என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன், 1 டே தான் பண்ணுவேன், 1 வீக் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நியாயங்களை ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க. மோட்டிவேஷன் இருந்தாலுமே இல்லாட்டியுமே நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக கண்டினியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் உங்களை பின்தொடர்ந்தே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்தும் பிஸ்னஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துமே சோம்பேறித்தனமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், நாலேஜபிள் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.